ஹலோ டீச்சர்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 21 days 22 days இருக்கும்போது நம்ம பிளான் ஷெடியூல் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு 18 days கடந்து இன்றைக்கி 19 days இருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 days தான் நம்ம பிளான் படி இருக்குது. அப்கமிங் சண்டே வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எல்லோரும் நல்லா போட்டு ஷெடியூல் பண்ணி நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 4 நாட்கள், அதாவது 4 days வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே, இன்னும் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அந்த 4 days வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சயின்ஸை நமக்கு பிளான் படி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கும். சயின்ஸை 6th to 8th கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க அடுத்து 9th 10th நாளைக்கு படிக்க முடியும் அப்படின்றவங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்க உங்களுடைய ரிவிஷன் ப்ராசஸை நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், தமிழில் 30, இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ், சைக்காலஜி 30, மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, டோட்டல் 150 கொஷின்ஸு. ஸோ இதில் ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ்க்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். எம்பிசி பார்த்தீங்கன்னா 82.5 மார்க்ஸ், அதாவது 83 மார்க்ஸ் எடுக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நம்ம டார்கெட் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நாம் வந்து பார்த்தீங்கன்னா 90+ மார்க் எடுக்கணும், 90 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்றத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா 6th to 8th, பட் ஆனால் 9th 10th கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் உங்களை 9th 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிங்களோ தேவையில்ல. இது இருக்கக்கூடிய ரிவிஷன் டேஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிக்கலைன்றவங்களுக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே படித்தவங்க படித்ததை நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள். எதுவுமே நான் படிக்கலான்றவங்க கூட தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ், தமிழ் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து வச்சுருக்கோங்க, இங்கிலீஷ் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸு சயின்ஸ் எழுதுகிறவங்க இல்லை சோஷியல் சயின்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கு எதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்ஸு சயின்ஸ் படிக்கிறவங்க ஒருத்தர் மேக்ஸ் மேஜராக இருந்தால் மேக்ஸ் அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சயின்ஸ் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சயின்ஸ் மேஜராக இருக்கிறவங்க சயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மேக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு 2 ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாவை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து புதுசாக படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்ததை நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் நான் வந்து எடுக்கிறதுக்கு முடிஞ்சது ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா விட்டுருங்க. நான் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற நோட்ஸ் கிடைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ சைக்காலஜி புதுசாக எதுவுமே படிக்காதவங்க எதுவுமே படிக்காதீங்க. ஏதாச்சும் நமக்கு தேவை 90 மார்க்ஸு. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் இல்லை 3 நல்லா தரவு பண்ணிங்கனாவே போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒன்றுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் நம்ம எடுத்தீங்கன்னாவே 30க்கு 15 மார்க். தமிழில் ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 15, சைக்காலஜியில் ஒரு 15, மேக்ஸில் ஒரு 15, சயின்ஸில் ஒரு 15 எல்லாத்துலையும் ஆஃப் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னாவே 75 எடுத்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 மார்க்ஸ் தான் நம்ம எடுக்கிறதுக்கு. கம்யூனிட்டியை பொறுத்து 10 to 15 மார்க்ஸ் தான் தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீக்காக இருக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒருத்தர் தமிழ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலர் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலர் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சிலர் 2 சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 15ன்றது 20-25 வரைக்கும் போவாங்க தாராளமாக. ஸோ அவங்களுக்கு வந்து மீதி இருக்கிறது எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் எதுவுமே ஸ்ட்ராங் இல்லைன்றவங்களும் மீதி ஏதாச்சும் ஒரு 4-5 கொஷின், அதில் ஒரு சப்ஜெக்டில் 2 கொஷின் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட தாராளமாக 85-90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஹால் டிக்கெட் ஏற்கனவே வந்துடுச்சு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. தெரியாத இடமா இருந்தால் உங்களால் போய் பார்த்துக்க முடியும்னா பாருங்கள். கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. எக்ஸாமுக்கு அதுக்கு முன்னாடி நாள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன். இப்போ வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸாக படிங்க. படித்த இது இன்னும் இவ்வளோ படிக்கலையே அவ்வளோ படிக்கலையே நல்லா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. படித்ததை நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள். மைண்டை ரிலாக்ஸாக படிங்க. படித்ததை மட்டும் நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிங்கனாவே போதுமானது. தமிழை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. தமிழில் மேக்ஸிமம் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 20 to 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். அடுத்தது இங்கிலீஷில் ஒரு தாராளமாக ஒரு சிலர் இங்கிலீஷ் தாராளமாக பண்ணுவாங்க. அவங்க 20 எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நார்மலாக படிக்கிறவங்க ஒரு 15 ஸ்கோர் பண்ணிங்கன்னா போதுமானது.
மேக்ஸு சயின்ஸு அதில் இருக்கிறவங்க மேக்ஸ் மேஜர் இருக்கிறவங்க மேக்ஸில் 20, சயின்ஸில் ஒரு 15, சயின்ஸ் மேஜர் இருக்கிறவங்க சயின்ஸில் 20, மேக்ஸில் ஒரு 15 எடுக்க பாருங்கள். சைக்காலஜியில் ஒரு 15 மார்க்ஸ் ஃப்ளூவில் ஏற்கனவே படித்தது அரைக்குறைய படித்ததை வச்சு ஃப்ளூக்கில் போட பாருங்கள். ஸோ அப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு எவ்வளோ நேரத்துக்கு போகணும், அது மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எக்ஸாமை பற்றி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போங்க. லாஸ்ட் நாள் பார்க்கலாம். திரும்பி சாட்டர்டே ஒரு வீடியோ கண்டிப்பாக ஈவினிங் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்கும் படிச்சிருக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த 4 டேஸை நல்லபடியாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பதட்டப்படாமல் தைரியமாக படிங்க. ஓகேங்களா? ஓகே டீச்சர்ஸ், பாய். சாட்டர்டே பார்க்கலாம்.